தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து நேற்று ப்ரெஷ் ஷோவில் பார்த்தோம். நாளைக்கு தான் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஹாப்பி ராஜ். ஜிவி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன். வாரத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் மியூசிக்கோட நடிக்கிறது ரொம்ப அதிகம். ஒரு ஆக சிறந்த இசையமைப்பாளர் தான் ஜிவி பிரகாஷ். வெயில் என்ற திரைப்படத்தின் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானார். சின்ன வயசுலேயே இவர் வந்து இந்த சிக்கு புக்கு ரயிலே இந்த சாங்கில் வந்து அந்த குழந்தை வாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது இவர் தான். எதனால் இவர் வாய்ஸ்னால் இவர் வந்து இசை புயல். அதனால் வந்து அப்போத்துலேருந்தே இசை மீது ஒரு ஆர்வத்தில் ப்ராப்பராக இசையை வந்து கற்றுக்கிட்டு இசையில் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு அவர். ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், எங்கள் மாமா வந்து மிகப்பெரிய இசையமைப்பாளர்னா ஈஸியாலாம் இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கல, நிறைய இதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், படிச்சிருக்கேன், நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்னாரு. அதுக்கு சொல்கிற மாதிரி தான் இசையை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா, அனிருத் நிறைய பேர்லாம் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு இசையமைப்பாளர். அவருடைய பாடல்கள்லாம் வந்து வெயில் படத்திலே வந்து நிரூபிச்சிருப்பாரு. இப்போ சமீபம் இந்த யூத் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரும் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் தான். அதை குறிப்பாக சொன்னால் அந்த முட்டைக்கலைக்கு சாங் கூட மிக பிரபலமாக வந்து போயிட்டுருக்கு. அவர் இசையமைப்பாளர் மட்டும் இல்லாமல் நடிக்கணும்னு ஆசை வந்து பென்சில் நிறுத்த திரைப்படம் மூலமாக வந்து அவர் வந்து அடியெடுத்து வச்சாரு. அந்த படம் ஃபினான்ஷியலாக வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் த்ரிஷா இல்லை நயன்தாரா அந்த படத்தில் வந்து முதல்ல ரிலீஸ் ஆச்சு. வியாபார ரீதியாக நன்றாக வெற்றி பெற்ற திரைப்படம் தான். அதுக்கப்புறம் இந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ் அந்த மாதிரி திரைப்படங்கள் நிறைய தொடர்ந்து பண்ணார். பெரிய அளவில் எதுவும் வெற்றி பெறலை. ஆனாலும் அவருக்கு வந்து அவருக்குன்னு, ஏன்னா அவர் படத்துக்கு அவரே இசையமைப்பாளர்னும் பொழுது, ஹீரோ கம்மி இசையமைப்பாளர்னும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சப்போர்ட்டடாக ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கு. அதனால அவர் நிறைய படங்கள் பண்றாரு. சில படங்கள் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறல. ஆனால் இந்த ஹாப்பி ராஜ் பிரதீப் ரங்கநாதனுடன் அசோசியேட்டா இருந்தவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். அதனால பிரதீப் ரங்கநாதன் சாயல் எதிரோ இருந்துருமோ அந்த ஒரு பயம் வந்து எனக்கு முதல்ல இருந்தே இருந்தது. ஆனால் இந்த இடத்துல அது இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா ஜிவி பிரகாஷ் வந்து இதில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப அந்த இதெல்லாம் இல்லை. அவர் ரொம்ப அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து ஒரு சிம்பிள் கதை தான். என்னன்னா, ஒரு கிராமத்தில் வளர்ற ஒரு பையன் லவ்வுக்காக ஏங்குறான். ப்ளஸ் அவங்க அப்பாவுடைய உருவ கேலியை வந்து அந்த ஊரில் இருக்கவங்களாம் பண்ணுறதை வச்சுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது 2-3 பொண்ணு கழிச்சுட்டு அவங்க கூட படிக்கிற பொண்ணு ஒன்று வந்து லவ்லாம் பண்ணுது, இவனை பிரேக்கப் பண்ணுது. அதுக்கான காரணம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்குறான். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து சொல்லணும், அதிர்ச்சி அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது சமீப காலத்தில் யூடியூப்ல இருந்து திரைத்துறைக்கு வந்து நிறைய பேர் வந்து வெற்றி பெறாங்க. இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து வந்து வெற்றி பெறும்போது நம்மளே போய் அந்த இடத்துல போய் வெற்றி பெற மாதிரி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சித்து வந்து திரைத்துறையில இருந்து இன்னைக்கு வந்து டைரக்டர் அளவுக்கு வந்திருக்காரு. அஷத் கான் வந்து டிராகன்ல பார்த்துருப்பீங்க. சித்து போய் இயக்குறா இருக்காரு. டிராகன்ல அவரும் பண்ணியிருப்பாரு. நிறைய இப்போ பிரதீப் ரங்கநாதன் படத்துலயே நடிச்சிருக்காரு பாருங்க. அவர் வந்து நம்ம பரிதாபங்கள்ல வருவாரு, அவரும் வந்திருக்காரு. என்னன்னா நிறைய பேர் இருக்காங்க, வராங்க போறாங்க. ஆனா இவர்கள் போல சின்ன பசங்க நல்ல காமெடி ரோலுக்கு கேரக்டர் ரோலுக்குலாம் யூஸ் பண்ணணும். யூத் படத்துலயே வந்து நிறைய இந்த யூடியூப் பஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அதிர்ச்சி வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்ல த்ரோ அவுட் வராப்புல. ஹீரோயினா வந்து லவ்வர் திரைப்படத்துல கதாநாயகா நடிச்சவங்க தான் இதுல வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு நார்த் இந்தியன் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு. அப்பாஸ் காதலர் தினம் அப்பாஸ், காதல் தேசம் திரைப்படத்தின் மூலமாக ஒரு யங் சாமிங்காக வந்து அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் பண்ணார். காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் இங்கே வேலை வாய்ப்பெல்லாம் இதுவானோன்னா அமெரிக்காவில் போயிட்டு நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு தான் வந்தார். இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. இதில் கொஞ்சம் உடம்பெல்லாம் போட்டிருக்கு. மற்ற அதே அழகு, அந்த லைட்டு, இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அப்பா கேரக்டரில் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. அவர் கம்பேக் வந்து இந்த படம் அவருக்கு ஆக சிறந்த கம்பேக் தான் சொல்லணும். அதே மாதிரி இசையமைப்பாளர் ப்ளஸ் கதாநாயகன் ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடிச்சிருக்க மாதிரி அப்பா கேரக்டரில் மரியா சார், ஜிவி பிரகாஷ்க்கு அப்பா மரியா சார் பண்ணியிருக்காரு. அதாவது இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறமா ஒரு பிளாக் வருது. அந்த பிளாக்ல வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து 2 பேரும் ஒரு ஆற்றுல வந்து உட்காந்து பேசுவாங்க. அப்பாஸ் எங்கள் அப்பா இந்த மாதிரி மிகப்பெரிய பணக்காராக இருந்தார். அவர் இந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிது, நான் திருப்பி வந்து ஸ்ட்ராங்கான. அதே மாதிரி இவரை கேட்கும்பொழுது உடனே சொல்லுவார், எங்கள் அப்பா கூட பிறந்த 2-3 பேர் அண்ணன் தம்பிகளும் வந்து மாற்றுத்திறனாளிகள்.
அவர்கள் மாதிரி வந்து எங்க அப்பா பிறக்கும் போது குழந்தை அழகா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, கருப்பா இருக்கான்லாம் பார்க்கல. கால் எப்படி இருக்கும்னா வந்து பார்த்தாரு. பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அவர் வந்து என்னை வந்து நல்ல மிக சிறப்பா படிக்க வச்சாரு. அந்த இதை வச்சே படிக்க வச்சார். அந்த ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் மிச்ச அளவுக்குள்ள நான் படிச்ச ஆசிரியர் ஆனேன். ஆனாலும் என்னை வந்து குதிரை முட்டை அப்படின்லாம் சொல்லிட்டு வெறுப்பேற்றுவாங்க. இங்கே இதெல்லாம் அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே மாட்டேன். இன்னைக்கு அந்த படிப்பை வச்சுக்கிட்டு நான் வந்து கேஸில் வெற்றி பெற்று அந்த இழந்த சொத்தெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு திருப்பி மீட்டு கொடுத்து அதே ஊரில் அவரை தூக்கி வச்சுட்டு ஊனெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம உடல் வந்து உடலுக்குள்ள மனசுக்குள்ள ஊனம் இருக்கக்கூடாதுன்னு நான் இருந்தேன்னு சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் வந்து மிக சிறப்பாக வந்திருக்கும். ஓவரால் ஹாப்பிராஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் காமெடி, செகண்ட் ஆஃப் காமெடி ப்ளஸ் இந்த சென்டிமெண்ட்டு நல்லா இருக்கு. அந்த இவனை வேணான்னு சொல்லிட்டு போற ஹீரோயினை வந்து திருப்பி இவங்க அப்பாவே வந்து எந்த அப்பாவை வேணான்னு சொன்னாலும் அதே அப்பா காலில் விழுற அளவுக்கு நிலைமைக்கு வந்து வர இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. செகண்ட் ஹீரோயின் வந்து இப்போ இந்த சமீப படங்கள்ல நடிச்சவங்க தான் அவங்க போர்ஷன் பெரிய அளவில் இல்லைன்னா கூட அந்த இடத்துக்கு தேவையான இது வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மரியா சார், அப்பாஸ், ஜிவி பிரகாஷ் இவர்களுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு இது போன்று நம்ம திரைப்பட விமர்சனங்களை வரும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.